கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 89ஆம் சங்கீதத்தில் அந்த 20 வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் என்று சொல்கிறார். அதாவது தேவன் ஒரு மனிதனை எப்படி அழைக்கிறார் அப்படின்னா, என் தாசனாகிய தாவீது என்று என் தாசன், என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை அப்படி சொல்கிறார். ஆண்டவருடைய அழைப்பு ஒரு உரிமையாய் அழைக்கிற ஒரு காரியம். ஏதோ ஏனதானோ என்பதை கடமைக்காய் அழைக்கிற தேவன் அல்ல. ஏதோ அவருடைய வேலையை செய்வதற்கு மாத்திரம் அந்த காரியத்துக்காய் அல்ல. பொதுவாக அவர் யாரை அழைத்தாலும் அவர் தாசன் என்று சொல்கிறார், என்னுடைய பிள்ளை என்று சொல்கிறார், என்னுடைய மகன் என்று சொல்கிறார். உரிமையோடு அவர் நம்மை அழைக்கிற தேவன். என் தாசனாய தாவீதை நான் கண்டுபிடித்தேன், நான் அவனை அபிஷேகம் பண்ணேன் அப்படி சொல்கிறார். அப்போது ஆண்டவர் உங்களை அழைக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாக, அவருடைய மகனாக, அவருடைய மகளாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவர் உங்களை உரிமையோடு கூட அவர் அழைக்கிறார். உரிமையோடு கூட அழைத்தது மாத்திரமல்ல, கீழே நிறைய ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கிறார். நான் அபிஷேகம் பண்ணுவேன், என் கரம் அவனோடு கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல தான் இன்னொரு இடத்துல வாசிக்கும் பொழுது, அந்த ஏசாயா 41ஆம் அந்த வசன அதிகாரத்திலே 9, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. நீ என் தாசனாய், நீ என் பிள்ளையாய், என் மகனாய், என் மகளாய் இருக்கிறதுனால நான் உன்னை ஒருபோதும் வெறுக்கவே மாட்டேன். இந்த உலகம் வெறுக்கலாம், குடும்பம் வெறுக்கலாம், சொந்த பந்தம் வெறுக்கலாம், ஆனால் அழைத்த தேவன், பிள்ளையாக, மகனாக, மகளாக அழைத்த தேவன் ஒருபோதும் வெறுக்கவே மாட்டார். அவர் வெறுக்காத, அவர் உங்களிடத்திலே அன்பு கூறுகிற ஒரு நல்ல தேவன். அது மாத்திரம் கீழே கூட வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னை வெறுக்கவே இல்லை. யார் வெறுத்தாலும், எல்லாரும் என்னை வெறுத்துட்டாங்க, ஆண்டவனை வெறுத்துட்டாரான்னு நினைக்கப்படாது. அந்த உலகம் வெறுக்கலாம், சமுதாயம் வெறுக்கலாம், ஆனால் தேவன் உங்களை அழைத்தவர், அவர் ஒருபோதும் வெறுப்பதில்லை. வெறுக்காத தேவன் சொல்ல, நான் உன்னுடனே கூட இருக்கு, பயப்படாத, நான் உன் கூடையே இருக்கிறேன், நீ திகையாதே, பயப்படாதே, நான் உன்னை வெறுக்கவே இல்லை நான் சொல்கிறேன். உண்மையாகவே ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை மகனாக, மகளாக அவர் தெரிந்து கொண்டார். அவர் உங்களை வெறுக்காத தேவன். அவர் உங்களோடு கூட இருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். உங்கள் பயத்தையும் கலக்கத்தையும் அவர் மாற்றுவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுமா? எங்களை அதிகமாக நேசிதல்ல பிதாவே, அருமையான இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.